Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டுட்டு. ஸோ இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஒரு ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கொஞ்சம் ஸ்பெஷலான டே மாதிரி தான் எங்களுக்கு இந்த டே போச்சு. ஸோ அதனால தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஹஸ்பண்டும் பசங்க கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ மார்னிங்லேருந்து அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஸ்கூலில் கொடுக்க மாட்டேன். அதுவும் முள் மீன் இருந்துச்சுன்னா அவங்க அதை எடுத்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால நார்மலாக வந்து அவங்களுக்கு வெஜிடேபிள்ஸ் வந்து அதாவது பீன்ஸ் கேரட் வந்து ஃப்ரை பண்ணி அதை பொரியல் வச்சு கொடுத்தாச்சு. அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசன் இருக்கிற வரைக்கும் நல்லா மாம்பழம் சாப்பிட்டோம் மாஷல்லா. ஸோ நாங்கள் வந்து வெளியே வாங்காமல் அந்த கடம்பாக்கம்ல தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். மாம்பழம் தோட்டத்துலேருந்து டைரெக்டாக வாங்கி அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல். இப்போ அங்கே கூட சீசன் வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா? மாம்பழமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லவே இல்லை. இந்த வீக்ஸ் போயிட்டு வரும்போது மாம்பழம் சுத்தமாக அங்கே தோட்டத்துலேயே இல்லைன்னு வந்துட்டாங்க. பட் வெளியிலலாம் இருக்குது. நல்லா எல்லோஷாக மாம்பழம் வந்து வெளியிலலாம் கிடைக்குது. பட் மாம்பழம் தோட்டத்துலேயே வந்து இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ மாம்பழம் எல்லாருக்குமே வந்து இஷ்டம் தான். அதுவும் லன்ச் டைமில் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு ஹெல்த்தியாக வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருக்கேன். கொஞ்சம் நட்ஸ் எண்ணெய் போட்டுக்கடல. பையனுக்கு மட்டும் கொஞ்சம் சிப்ஸ் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு அதை பேக் பண்ணி கொடுத்தாச்சு. மார்னிங் 8:00 இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க கேட்டுக்கு வெளியே வந்துடணும். கரெக்டாக 8:00 அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைமு. பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி தான். டெய்லிக்கும் இந்த மாதிரி பாய் சொல்கிறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைப்பா சிரிச்சுக்கிட்டே. ஸோ அவங்க கிளம்பி போனதும் அன்றைக்கி எனக்கு வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பசங்க வந்து ரொம்ப நாளாக முட்டை மிட்டாய் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஒரு பேட்ச் நம்ம வந்து குழந்தைங்களுக்காக வீட்டுக்காக செய்யலான்றதுக்காக செஞ்சு வச்சுருந்தேன். அப்படியே அந்த சடன்லி அந்த ஸ்பாட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒய் நாட் நம்ம வீட்லேயே அவங்களுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்கலாம். கொஞ்சம் எல்லாமே நம்ம இப்போ கடையிலலாம் போகணும் அப்படின்னா அது இதுன்ட்டு வாங்கி வச்சுட்டு அந்த டேபிள் ஃபுல்லாக இருக்கிறது பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து டின்னர் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சி நான் ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டை மிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்கன்றதுனால ஃபஸ்ட்டு முட்டை மிட்டாய் வந்து பேக் பண்ண வச்சிட்டேன். தென் பாப்பா தூங்குறதுக்குள்ளே மற்ற வேலைகள் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஓகே நம்ம கொஞ்சம் துணியெல்லாம் மடிச்சிடலான்ட்டு உள்ளே வரத்துக்குள்ளே கொஞ்சம் நேரத்துலேயே அவளும் முழிச்சிட்டா. அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் தூங்கியிருப்பா. அதுக்குள்ளே வந்து அவங்க முழிச்சிட்டாங்க. சரி அவங்கள வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் வந்து துணிங்க மடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஏன் இப்படி இந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக வெயில் அடிக்கும். ஸோ ரெட் கலர் ஸ்க்ரீன் இருக்கிறனால ஸோ பார்க்குறதுக்கு அது ஏதோ ரெட் லைட் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இந்த பக்கம் வெயில். ஸோ பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு ஸோ அப்படியே டைம் போயிடுச்சு. மதியானம் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை மிட்டாய் எடுத்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மாஷாஅல்லா ரொம்ப சூப்பராக நல்லா டெக்ஸ்சர் நல்லா அழகாக வந்துருந்துச்சு இந்த வாட்டி. இப்போல்லாம் ப்ரௌனி எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போய் விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி முட்டை மிட்டாயும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் லாஸ்ட்டு பீஸில் கூட பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு சாப்பிடுவோம். அந்தளவுக்கு இஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இதை பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் இருந்ததுனால மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சிக்கன் திக்காக வந்து க்ரில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை கரெக்டாக ஒரு 3:30 ஆகும்போது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க்கை. ஸோ டின்னருக்கு வந்து இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா என்னால் டின்னருக்கு கொடுக்க முடில. மிடில்லையே கொடுத்துட்டேன். ஒரு 7:30க்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும்போது டின்னர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. எல்லாருக்கும் ரொம்ப டெம்ப்டிங் ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்துட்டு. தென் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு வந்து அந்த கடையில் விற்கக்கூடிய ரோஸ் மில்க் வித் ஐஸ்கிரீம் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் மில்க்கு சிரப் போட்டுட்டு சுகர் போட்டு நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தென் பார்த்திங்கன்னா மில்க் நல்லா சில்லாக நல்லா மில்க் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ இது கூடவே மயோனீஸு தென் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஆக்சுவலி நம்ம ரிலாக்ஸுக்கு போகும்போது ஆஃபரில் போட்டிருந்தாங்க.
ஸோ தட்ஸ் ஒய் நாங்கள் வாங்கினோம், இல்லைனா வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா அது ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் அவ்வளோவா நாங்கள் கொடுக்குறது கிடையாது. ஸோ அதனால் ஆஃபரில் கொடுத்தாங்கன்னு வாங்கியாச்சு. அதுவும் ஃப்ரை பண்ணிட்டேன் பக்கத்துலேயே. ரோஸ் மில்க்கும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் என் பையனும் வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் எனக்கு ஐஸ்கிரீம் அவன் தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐஸ்கிரீமு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது ரோஸ் மில்க் வித் ஐஸ்கிரீம் குடிக்கும்போது அது நல்ல சூப்பராக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல சூப்பரான ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கும். ஸோ ஸ்பைசி கொஞ்சம் ஜூஸியானது கொஞ்சம் சில்லாக அந்த மாதிரி சாப்பிடும்போது ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதே ஃபீல் அவங்களுக்கு வருன்றதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம ட்ராப்லைட் விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை பீட் பண்ணி கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டோம் அப்படின்னாலே போதும். சுகர் எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. ஸோ ஃபைனலி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லா பொருட்களும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் க்ரில் பண்ணிவிட்டேன். ஓடிஜியில் தான் வச்சு நான் க்ரில் பண்ணியிருந்தேன். தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அவ்வளோவா வந்து வெளியில் வாங்குறது நல்லதில்லை. எப்போவாச்சும் ஒரு வாட்டினா பரவாயில்ல. எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணெல்லாம் அம்மா நீங்கள் வந்து பேசாமல் கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான், அந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு மாஷால்லா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அகைன் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.